ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎஸ்கே vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஜ் சாண்ட்விச் தான். அது எப்படி செய்யலாம், அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அது 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்க காரத்துக்கு ஏற்ப நீங்க எடுத்துக்கோங்க. 5 பல் பூண்டு, சின்ன சைஸ் பூண்டு. இஞ்சி வேணும்னாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 100 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டியா கட் பண்ணியும் போட்டுக்கலாம், பிச்சு பிச்சும் போட்டுக்கலாம், உங்க இஷ்டம் தான். ஏன்னா நம்ம இதை அரைக்க தான் போறோம் ஃபைனலா. அதனால நீங்க அப்படியே கூட போட்டுக்கலாம். அப்படியே போட்டா கொஞ்சம் சிக்கும், அதனால நான் வந்து கொஞ்சம் பிச்சு பிச்சு போட்டுக்கிறேன். 2 டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிருக்கேன். தயிர் வேணான்றவங்க லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, அப்புறம் தண்ணி. இது அரைப்படுறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க. இது திக் மயனஸ் பேஸ்ட் மாதிரி வரும். மயனஸ் சாப்பிட முடியாதவங்க, ஆயில் நிறைய எடுத்துக்க முடியாதவங்க இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் எடுத்துக்கலாம். இது நம்ம வெஜ் சாலடுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரெஸ்ஸிங் இது. இது கூட நீங்க சில்லி ஃபிளேக்ஸ், ஆரிகானோலாம் ஆட் பண்ணீங்கன்னா, பீஸா சீசனிங், பெரி பெரி சீசனிங் இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். நமக்கு ஏத்த மாதிரி, நமக்கு டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி என்ன சீசனிங் வேணுமோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் சாண்ட்விச்சுக்கு பாருங்க, பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், கேரட், தக்காளி, வேக வச்ச பச்சை பட்டாணியும் ஸ்வீட் கார்னும் போட்டிருக்கேன். என் பையன் குழந்தைன்றதுனால அவன் வந்து வாயில மாட்டான், அந்த வெஜிடபிள்லாம் சாப்பிட மாட்டான், துப்பிடுறான். அதனால வந்து நான் வந்து வெஜிடபிளை ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது கிரில் பண்ணும் போது வெஜிடபிள்ஸ் இல்லாத மாதிரி இருக்கும், அவன் சாப்பிட்டுருவான். இல்லை நம்ம பெரியவங்க சாப்பிட போறோம் அப்படின்னா நீங்க வந்து ஆனியன், கேப்சிகம், அப்புறம் வந்து குக்கும்பர், இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் வேணும்னா ஆனியன்ல இருந்து தக்காளில இருந்து எது வேணும்னாலும் நீங்க வந்து ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி இதுல வச்சு ட்ரெஸ்ஸிங்ல தடவிட்டு கிரில் பண்ணி கூட நீங்க எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். பாருங்க, அந்த ட்ரெஸ்ஸிங் ஊத்தி இந்த வெஜிடபிளோட மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப நம்ம பிரெட்குள்ள இந்த ஃபில்லிங்கை வச்சு டோஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டியதா பேலன்ஸ். நான் ஹோல் வீட் பிரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஒயிட் பிரெட், மில்க் பிரெட் எது வேணா எடுத்துக்கலாம், மல்டி கிரெயின் பிரெட்டும் எடுத்துக்கலாம். நான் ஹோல் வீட் பிரெட் தான் எடுத்திருக்கேன் இன்னைக்கு. பாருங்க, இதுக்குள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த கலவையை வச்சுக்கலாம். மிக்சரை வச்சு எல்லா எல்லா பக்கமும் வரா மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. இது வந்து ஆபீஸ் போறவங்கல இருந்து குழந்தைங்க, ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களுக்கு கூட நல்லா வயிறு ஃபில்லிங்கா இருக்கும், டேஸ்டியாவும் இருக்கும், ப்ரோட்டீன் ரிச்சும் கூட, ஃபைபரும் இருக்கு இதுல. நம்ம பட்டர் ஆட் பண்ண போறதுனால குட் ஃபேட் தான் இருக்கு. ஸோ எல்லாருமே சாப்பிடலாம். இப்போ ஆஃபீஸுக்கு போவோம், ஹரிபரியா கிளம்புறோம், பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ரொம்ப நேரம் டைம் எடுத்து செய்ய முடியலன்றவங்களுக்குலாம் இது ஒரு ஈஸி ரெசிபி. நீங்க இது அவ்வளவுதான். இது வந்து நீங்க என்கிட்ட சாண்ட்விச் டோஸ்டர் இருக்குனால நான் டோஸ்டர் யூஸ் பண்ணி செய்யறேன். உங்களுக்கு வேணாம்னா நீங்க தோசை தவால கூட போட்டு எடுத்துக்கலாம், கொஞ்சம் பட்டர் தடவி. இல்ல எங்களுக்கு பட்டர் வேணாம்னா கீ போட்டுக்கலாம், இல்லாட்டி ஆயில் கூட போட்டுக்கலாம். ஃபிளேவர் இல்லாத கோகனட் ஆயில் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ரெசிபி செய்யறதுக்கு மேக்சிமம் வந்து 5 to 10 மினிட்ஸ் தான் ஆகும். ஹெல்த்தியும் கூட. இது கூட நீங்க வந்து மில்க் ஷேக்கு, பால், காஃபி டீ குடிக்கிறவங்க இருந்தா காஃபி டீ எது வேணா எடுத்துக்கலாம். டிராவலிங்ல கூட இதை சாப்பிட்டுக்கிட்டே போகலாம். நான் ரொம்பவே நல்ல ஹெல்த்தியான ஈஸியான ரெசிபி. அவ்வளவுதான். இது கூட நான் இன்னைக்கு வந்து கட் கட் பண்ண ஃப்ரூட் சாலட் தான் வச்சிருக்கேன். போமோகிரானேட், ஆப்பிள், வாழைப்பழம், செவ்வாழை இதுதான் கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க உங்களுக்கு எந்த உங்களுக்கு இது ஃப்ரூட்ஸ் கூட என்ன வேணாலும் ஃப்ரூட்ஸ் வேணாலும் வச்சு சாப்பிடலாம். இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம என் பேஜை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.